ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் உங்களுக்கு மிளகு ரசம் செய்து காட்ட போகிறேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு மிளகு ரசம் கிடைக்கும். வாங்க இப்போ நாங்கள் ரசம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளி, பெரிய 2 தக்காளி, 12 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன சீரகம், மிளகு, வெந்தயம். ரசம் செய்கிறதுக்கு முதல்ல பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் தக்காளி, புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நான் இப்போ கொதிக்க விட போகிறேன். அது தக்காளி நல்லா அவிஞ்சோடனே நாங்கள் அதை ஒரு சைடில் வச்சுட்டு அதை ஆறினோன்னே அதை நல்லா கையால் பிசைஞ்சிட்டு அதை வடித்து அதை தனியாக ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருவோம். சேம் டைம் நாங்கள் ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டெல்லாம் குத்தி வைக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணுறேன். இப்போ சட்டி சூடேறிட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறேன். ரசத்துக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லது. இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நான் கடுகு, தாளிப்பெல்லாம் போடுறேன். மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் போடுறேன். இப்போ ரசத்துக்கான கலவையை சேர்க்குறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலா போட்டு ஒரு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நான் தக்காளி, புளி அரைச்சி வச்சு அந்த கலவையை சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொதிக்க விடுவோம். தக்காளி, புளி இதை உப்பு போட்டு அவிய வச்சு அதை கையால் பிசைஞ்சிட்டு அதை வடித்து இப்போ நான் சேர்த்துருக்குறேன். இதை ஒரு கொதி வரமட்டுக்கும் கொதிக்க விடுவோம். ரசம் இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. ரசம் நீங்கள் நிறைய கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு கசப்புத்தன்மை வரும். ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு நீங்கள் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்க்கணும், சேர்த்துட்டு இறக்கிடணும். இப்போ வெயிட் பண்ணுறேன் நான் கொதி வர்றதுக்கு. பாருங்கள், இப்போ ரசம் கொதி வருது. கொஞ்சமாக கொத்தமல்லியிலேயே தூவிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.